வணக்கம். இந்த சித்திரை திருவிழாவினுடைய மிக முக்கியமான நிகழ்வு இதுதாங்க. அதாவது உச்சக்கட்ட காட்சின்னு சொல்லுவோம், கிளைமாக்ஸ். என்னது? அழகர் ஆற்றுல இறங்குறது. எதிர் சேவை முடிஞ்சு அழகர் புறப்பட்டார், ஆற்றுக்கு வர்றாரு, இறங்குறாரு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா, நின்கோயில் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பெயரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்து நின் பவளவாய் காணேனோ. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவறையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. என்னடா வெறும் பாட்டாக சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க. பெருமாளை பார்த்தோன்னே நம்மளை அறியாமல் இப்படி வணங்கணும் போல் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. எதிர் சேவை நிகழ்ச்சி முடிஞ்சு விடியற்காலையில் எம்பெருமான் தங்க குதிரையில் ஆரோகணித்து புறப்படுறாருங்க. இதோ மக்கள் வெள்ளம், வைகையிலும் வெள்ளம், ஆகாயத்தில் மழை தூவி வரவேற்கிறது. இத்தகைய அருமையான காட்சியை கண்டு வெகு காலமாயிற்று. அதனால தான் ஆழ்வார்கள்லாம் சொன்னாங்க, நான் உன்னுடைய கோயிலில் ஒரு படியாவது கிடந்தேன்னா எனக்கு பெருமை தான், ஏன்னா உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்ல அப்படிங்கிறார். மீனாக இருக்க மாட்டேனா உன்னுடைய திருக்குளத்தில், படியாக இருக்க மாட்டேனா என்று சொல்லுவார்கள். அதுபோல் இங்கே நாம் பார்க்கிற போது எம்பெருமான் வருகிறார். எங்கு நோக்கினும் திருக்கண்கள் இருக்கின்றன. பக்த கோடி பெருமக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அழகர் வேடம் அணிந்திருக்கிறார்கள் ஒரு சாரார். ஒரு சாரார் நீர் பீச்சி எம்பெருமானை வரவேற்க காத்திருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக கையிலே செம்பு வைத்து கொண்டு, செம்பிலே சர்க்கரை வைத்து கொண்டு, சர்க்கரையின் மேலே சூடத்தை வைத்து கொண்டு, திரியை வைத்து கொண்டு எம்பெருமானுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்க காத்திருக்கிறார்கள். நெருப்பை கையில் வைத்திருக்கக்கூடியவர்களும் திரி வைத்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அழகர் வேடம் போட்டு சாட்டையை கையில் வைத்து கொண்டு சிலர் வருகிறார்கள். யார் அழகர் என்று தெரியாத அளவிற்கு எங்கும் அழகர்களாக காட்சி தருகிறார்கள். திருக்கண்ணிலே எம்பெருமான் உள்ளே போகிற போதும் வருகிற போதும் பார்த்தால் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருவது போல நமக்கு தோன்றுகிறது. 400-500 ஆண்டுகளாக இந்த திருவிழா நடக்கிறது என்று சொன்னால், இந்த 400-500 ஆண்டுகளிலும் மேலும் மேலும் மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டே செல்கிறது. நான் நேர்முக வர்ணனை பண்ணுகிற போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், அங்கே இருக்கிற ஆல்பர்ட் விக்டர் பாலம், ஏவி பாலம் என்று சொல்வார்கள், அது கட்டி முடித்து 140 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று சொல்வார்கள். அந்த பாலமே எம்பெருமான் வருகையை 140 ஆண்டுகளாக பார்த்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பெருமையாகவும் பொறாமையாகவும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலம் பார்த்து விட போகிறோம்? வருகிற குழந்தைகள், எனக்கு தெரிந்து நான் சிறு குழந்தையிலிருந்து வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் பார்க்கிற வாய்ப்பும் பேசுகிற வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. முதியோர்கள், இளைஞர்கள், திருமணமான தம்பதியினர், குழந்தையோடு வருபவர்கள், தோளிலே குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு அதோ பார் எம்பெருமான் என்று காட்டுகிற அந்த தந்தை, என் உயரம் 5 அடி, உன் உயரம் 2.5 அடி, 7.5 அடிக்கு மேலே உட்கார்ந்து எம்பெருமானை நீ பார் என்று சொல்லுகிற போது எத்தனை அழகாக இருக்கிறது. எல்லோரும் பெருமாளை பார்த்து கோவிந்தா கோவிந்தா என்று சொல்கிற அந்த ஓசையை கேட்கின்றோம். உள்ளே வருகின்றார், ஆற்றுக்குள்ளே இறங்குகின்றார். அழகர் ஆற்றில் இறங்குகிற காட்சி உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படுகின்றது. தங்க குதிரையிலே அழகர் ஆற்றில் இறங்குவதற்கு முன்பாக வெள்ளி குதிரையிலே வீரராகவ பெருமாள் வருகின்றார். அவரை பார்த்து பலர் மயங்குகின்றனர். இவர்தான் அழகரோ என்று. பிறகு பெரியவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, இவர் அவரை வரவேற்க வருகிறார். இவர் உள்ளூரில் இருக்கின்ற வீரராகவ பெருமாள் வெள்ளிக்குதிரையில் வருகிறார். எம்பெருமான் அவர்களுக்கு அருள் பாரிக்கின்றார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதர் என்று சொல்வார்கள். இங்கு ஆற்றில் இருந்து கொண்டே வாழ்க்கை எனும் ஆறு, இந்த ஆற்றில் இருந்து கொண்டு எம்பெருமானுடைய பாதங்களை பற்றி கொண்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம் நாம். அதன்படி எம்பெருமான் வந்திருக்கிறார். ஆற்றில் இறங்குகிறார்.
மக்கள் எல்லோரும் சூழ்ந்து பார்த்து பெருமையடைகிறார்கள். இந்த அற்புதமான காட்சியை உலகெங்கும் இருந்து ரசித்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அழகர் ஆற்றில் இறங்கிவிட்டு காட்சி தந்துவிட்டு புறப்படுகிறார். வெள்ளைப்பட்டா பச்சைப்பட்டா என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். வெள்ளைப்பட்டு அணிந்து வந்தால் அந்த ஆண்டு பருத்தி போன்ற புஞ்சை தானியங்கள் சிறப்பாக விளையும் என்றும், பச்சைப்பட்டு அணிந்து வந்தால் நெல் வாழை போன்ற பச்சை பயிர்கள் நஞ்சை பயிர்கள் நன்றாக விளையும் என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் தானே கொடுக்கிறோம் அழகருக்கு என்று நான் நினைக்கலாம். அது திருவுளச்சீட்டு போட்டு எடுப்பார்கள். அதன்படி என்ன வருகிறதோ அதற்கேற்ப அந்த ஆடையை அவர் கட்டிக்கொண்டு இறங்குவார். எம்பெருமான் இறங்குகின்ற அந்த காட்சியை பார்த்தோம். இதோ ஆற்றில் இறங்கிவிட்டு அவர் வண்டியூர் நோக்கி செல்கிறார். மக்களோடு சேர்ந்து நாமும் அவரை பின்தொடர்வோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.